குட் மார்னிங் சாம்பியன், திஸ் இஸ் ப்ரொஃபசர் ஆர் சுரேந்திரன் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இன்னைக்கு நியூட்டன்ற ஒரு மாபெரும் விஞ்ஞானியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அவர் ஒரு பக்காவான இன்ஜினியர். அவர் கால் படிக்க இடமே கிடையாது. அதில் வந்து நமக்கு இன்ஜினியர் மெக்கானிக்ஸில் 3 லா சொல்லியிருக்காரு. நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன், நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன், நியூட்டன் தேர்ட் லா ஆஃப் மோஷன். இதில் 3ஆவது லா ஆஃப் மோஷன் வந்து ரொம்ப இயற்கையான ஒரு இது. எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். நம்ம கொடுக்குற ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு. ஒரு ஆக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு வந்தால் ரியாக்ஷன் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதான் தேர்ட் லா. எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன், ஈஸி. அப்புறம் ஃபர்ஸ்ட் லாவில் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லா எதை பற்றி பேசுச்சுன்னா இனர்ஷியா ஃபோர்ஸை பற்றி பேசுச்சு. ஃபர்ஸ்ட் லா வந்து எதை பற்றி பேசுனா இனர்ஷியா ஃபோர்ஸை பற்றி பேசுச்சு. செகண்ட் லா எந்த ஃபோர்ஸை பற்றி பேசுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் லா பேசின ஃபோர்ஸுக்கு வந்து இனர்ஷியா ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் இனர்ஷியா ஃபோர்ஸை பற்றி பேசினார். செகண்ட் லாவில் பேசினது வந்து என்னென்னா மொமெண்டம் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் டியூ டு த மொமெண்டம். இது வந்து ஆக்சுவலி மொமெண்டம்னால கிரியேட் ஆகிற ஃபோர்ஸ். மொமெண்டம்னால கிரியேட் ஆகிற ஃபோர்ஸ். இங்கே பேசுனது ரியாக்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்றது சொல்லலாம். ஸோ ரியாக்டிவ் ஃபோர்ஸ். ஸோ இதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது. இதில் என்னென்னா, ஒரு பாடி ஃபர்ஸ்ட் லாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பாடியானது அதே இடத்துல இருக்கும் எப்போனா அதை யாரும் தொந்தரவு பண்ணாத வரைக்கும். ஒரு பாடி வந்து யூனிஃபார்ம் மோஷன்லேயே போயிட்டுருக்குன்னா அது யூனிஃபார்ம் மோஷன்லேயே போயிட்டுருக்கும் எப்போனா யாருமே டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும். அப்போ ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் யூ பாடி இஸ் அட் ரெஸ்ட் ஆர் மூவிங் அட் ஏ கான்ஸ்டன்ட் ஸ்பீட் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன், இட் வில் ரிமைன் அட் த ரெஸ்ட் or keep moving in a straight line at constant speed unless it is acted upon by a some external force. அதாவது ஒரு பொருளை இங்கே வச்சுட்டு போயிட்டோன்னா ஒரு 10,000 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தாலும் அது அங்கேயே தான் இருக்கும். எப்போ யாருமே வந்து அதை தள்ளி விடாத வரைக்கும், யாருமே வந்து டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும். unless it is acted upon by a external force. வெளியிலேருந்து யாரும் தாக்காத வரைக்கும் அந்த பொருள் அங்கேயே தான். இப்போ ஒரு பொருள் கான்ஸ்டண்ட்டாக ஸ்பீடில் போயிட்டே இருக்குது, அது கான்ஸ்டன்ட் ஸ்பீட்லேயே தான் போயிட்டுருக்கும். ஏன்? அந்த பொருளை எதுவும் யாரும் தொடாத இப்போ டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அது கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போகும். நிலையாக இருக்க பொருள் நிலையாகவே இருக்கும். கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் ஓடுற பொருள் கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் ஓடிட்டே இருக்கும். எப்போ? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அதை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும். சரியா? அதான் இது பேர் லா ஆஃப் இனர்ஷியான்னு சொல்கிறாங்க. இனர்ஷியா அப்படின்னா என்னென்னா எதிர்ப்பு. தலைவர் படத்தில் நெருப்புடா அப்படின்னு வரும்ல, இது எதிர்ப்புடா, அவ்வளோதான். ஸோ இதில் செகண்ட் லா ஆஃப் மோஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, the force is directly proportional to the rate of change of momentum அப்படின்றாங்க. Force is directly proportional to the rate of change of momentum. இல்லாட்டி rate of change of momentum of your body is directly proportional to the applied force. மாற்றி உல்டாவா இப்படியும் சொல்லலாம், அப்படியும் சொல்லலாம். அவர் என்னோட தம்பிங்க அப்படி நான் சொல்லலாம். அவர் சொன்னார்னா என்ன சொல்ல, அவர் என்னோட அண்ணன்டா. இப்போ இந்த வீரம் படத்தை சொல்லுவாங்க, தம்பிங்களா என்ன சொல்லுவாங்க, அண்ணன்டா அப்படின்னா. அண்ணன் சொல்றாரு தம்பிடா அப்படின்னு. ஸோ rate of change of momentum proportional to force சொல்லலாம், இல்லை force proportional to the rate of change of momentum. அப்போ F equal to ma அப்படின்றது தெரியும், இல்லை P bar equal to mv bar அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது செகண்ட் லா. தேர்ட் லா வந்து உங்களுக்கு ஃபேமஸான லா, எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஒரு ஃபோர்ஸ் வந்து ஒரு பாடி வந்து இப்படி இருக்குன்னா அதில் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே அந்த பாடி வந்து என்ன பண்ணணும்னா ஒரு ரியாக்டிவ் ஃபோர்ஸை கொடுக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அந்த பாடி வந்து நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தோன்னா அந்த பாடி வந்து பாடியானது நம்ம பாடி மேலே ஒரு ஃபோர்ஸை கொடுத்தா அந்த பாடியானது நம்ம மேலே ரியாக்டிவ் ஃபோர்ஸ் கொடுக்கும். இதுதான் நியூட்டனோட 3 முக்கியமான விதிகள். இந்த 3 முக்கியமான விதிகளும் தெரிஞ்சிருந்தா நம்ம ஃபிசிக்ஸில் அந்த ஃபிசிக்ஸோட பயனை வந்து நம்ம அனுபவிக்கலாம். ஃபிசிக்ஸோட டேஸ்ட்டை வந்து நம்ம ஃபீல் பண்ணலாம். எனவே அன்புக்குரிய மாணவர்களே, இந்த மாதிரி டெக்னிக்கல் கான்செப்ட்லாம் உங்களுக்கு வேணும்னா ப்ரொஃபசர் டாக் சேனலை லைக் பண்ணுங்கள். ஏன்னா எதை நீங்கள் விரும்புகிறீங்களோ அது உங்களை தேடி வரும்ன்றாங்க. அதே போல் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுறதுல வந்து நீங்கள் வளர்ச்சி காண்பீர்கள்ன்றாங்க. அப்புறம் உங்கள் அன்பு நன்றி பாராட்டை வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் தெரியுங்க. ஏன்னா அதுதான் உங்கள் ஞாபக சக்தி அதிகப்படுத்துமா. இந்த சேனலை ப்ரொஃபசர் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான் இந்த ஜேர்னியில் என் கூட நீங்கள் சேர்ந்து வரதுக்கான ஒரு பாதை. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நீங்கள் டெக்னிக்கலி சவுண்டாக மாறலாம், டெக்னிக்கலி சவுண்ட் இன்ஜினியராக மாறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் லிங்க், டெலிகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி கிடைக்கும். அந்த கம்யூனிட்டியோடு சேர்ந்து நீங்கள் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்ற வரத்தை நீங்கள் பெறலாம். ஃபார் ஃபர்தர் கான்டாக்ட் 9840587794. இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு சிறப்பு மிக்க ஆண்டாக அமைஞ்சு உங்களுக்கு நீங்கள் நினச்ச வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துறேன். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.